ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மாவு பிசையாமல் ரொம்ப புளிக்கவும் வைக்காமல் ஈஸியாக ஒரு லிக்விட் டப்லேயே கடைகளில் வாங்குகிற மாதிரியே பீஸா வீட்டிலையே செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸாக யூஸ் பண்ணி எப்படி இந்த லிக்விட் டப் பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது 250 ml. அதே கப்பில் 1 கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா அந்த தயிர் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கலந்து விட்டுக்கோங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டாம். டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் பீஸா சாப்பிட்லாம். இப்போது எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் க்ரீஸ் பண்ண அந்த பேனில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. அது வேகிற அந்த கேப்பில் பீஸா சாஸ் சிம்பிளாக ரெடி பண்ண ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கெச்சப், 1 டீஸ்பூன் மயோனைஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்மளோட இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைட் நல்லா இதே மாதிரி கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போது அதை அப்படியே டர்ன் பண்ணி போட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா போட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ண அந்த இன்ஸ்டன்ட் பீஸா சாஸை இதில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு இஷ்டத்துக்கு சீஸ் போட்டு, நான் இங்கே ஒரு 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் சீஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தால் நம்மளோட லிக்விட் டப் பீஸா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.